ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வைதிக ராஜாராம் சேனலில் கொத்தவரங்காய் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். இது கொத்தவரங்காய் அரைப்புளி குழம்பு. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் கொத்தவரங்காயை அலம்பிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு தேங்காய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் தனியா, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி வேணும். அப்புறம் இதில் 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டு இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அதில் தான் குழம்பு பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா அலம்பிட்டு குக்கரில் குழைய வேக வச்சுக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு வானலியை போட்டு அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அந்த பெருங்காயத்தை நல்லா பொரிச்சுக்கணும். அதுக்கப்புறமா தனியாவை போட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கணும். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குன்னா தாளிக்கும் போது போட்டுனா போகிறோம். இப்போது நான் இப்போவே தாளித்து கொட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இது அந்த கடலைப்பருப்பை போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா செவக்க எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு லாஸ்ட்டில் நம்ம குழம்பு இறக்கும்போது போட்டுடலாம். இதை நான் இதுலேயே தாளித்து வச்சிடுறேன், தனியாக தாளிக்க வேண்டாம். அப்புறம் இதே எண்ணெயில் நம்ம அந்த கொத்தவரங்காய் போட்டு நல்லா பெரட்டணும். ஏன்னா அது சின்ன கசப்பு இருக்கும். அதனால் இதை நல்லா பெரட்டிட்டு சீக்கிரம் வேகவும் வேகாது இந்த கொத்தவரங்காய்னால. இந்த மாதிரி பெரட்டிட்டோன்னா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இது நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்ல சூடு வர பெரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுறேன். ஏற்கனவே உப்பு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை அடுப்பில் வைக்கலாம். வச்சு நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். அது நல்லா வேகணும். வேகிறதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தேங்காய், தனியா, பெருங்காயத்தை போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி தண்ணி விட்டு எடுத்து வச்சிடணும். இப்போ இது வெந்துட்டுருக்கு. ஒரு 70% வேகணும். இந்த மாதிரி 70% வெந்ததுக்கப்புறமா நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போடணும். போட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். ஏன்னா கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போக கொதிக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் அதில் ஒரு அரை டம்ளர் ஜலம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதையும் அதில் விட்டு நம்ம அந்த 2 புளி சாம்பார் பொடியோட பச்சை வாசனை ரெண்டும் போகிறது அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கணும். இப்போது நம்ம வெந்துருத்தான்னு செக் பண்ணிக்கலாம். அந்த காய் நல்லா வெந்துருத்து. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த தனியா, தேங்காய், பெருங்காயத்தை அதை போட்டுடலாம். போட்டுட்டு அதோடு நான் இந்த குழைய வேக வச்ச துவரம்பருப்பு இருக்குது, அதையும் அதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ஜலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது கெட்டியாக இருக்கக்கூடாது, சாம்பார் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக நம்ம அந்த தாளித்து கொட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. இந்த கொத்தவரங்காய் லேடிஸ்க்கெல்லாம் பீரியட்ஸ் வயிற்று வலிலாம் வராது. அதோட ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாமும் நல்லது. இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி